சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 82,240 ரூபாய்க்கு விற்பனை. வருமான வரி ஏய்ப்பு புகாரில் போத்தீஸ் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் ரெய்டு. சோதனையில் 18 கோடி ரூபாய் ரொக்கம், 10 கிலோ தங்கம் சிக்கியதாக தகவல். கோவையில் போத்தீஸ் சொர்ண மஹால் நகைக்கடையில் 5வது நாளாக தொடரும் வருமான வரித்துறை சோதனை. முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி அதிகாரிகள் விசாரணை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர் டெல்லி பயணம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச உள்ளதாக தகவல். சென்னை மற்றும் புறநகரில் அதிகாலை நேரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. மதுரை மாவட்டம் வேலூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் என இபிஎஸ் பேச்சு. நன்றி கடனுக்காகவே பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாகவும் விளக்கம். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை அதிமுகவில் மீண்டும் இணைக்க முடியாது என இபிஎஸ் திட்டவட்டம். கட்சியை ஒரு சிலர் அடமானம் வைக்க பார்ப்பதாக குற்றச்சாட்டு. கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு மட்டுமே அதிமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என இபிஎஸ் பேச்சு. வெட்டி பேச்சு பேசுபவர்களுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என செங்கோட்டையன் மீது மறைமுக தாக்கு. அதிமுகவை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் என்று ஆவேசம். அண்ணா, எம்ஜிஆரை போன்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கட்டமைப்பு கிடையாது. விஜயின் கட்சி விக்கெட் கட்சியாக மாறிவிடும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சனம். நாகை மாவட்டம் கோடியக்கரை கடற்பரப்பில் சூறை காற்று. மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிப்பு. சென்னையில் விடியற்காலையில் பெய்த கனமழையால் விமான சேவைகள் பாதிப்பு. கத்தாரிலிருந்து வந்த விமானம் தரையிறங்க முடியாமல் பெங்களூருவுக்கு திரும்பி சென்றது. மயிலாடுதுறை அருகே இளைஞர் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை. காதல் விவகாரத்தில் இளைஞர் கொல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அரசு பேருந்தை வழிமறித்த காட்டு யானைகள். சாலைகளில் உலா வரும் யானைகளை அடர்ந்த வனத்திற்குள் விரட்ட மக்கள் கோரிக்கை. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் 20 பேர் தமிழகம் வருகை. சென்னை விமான நிலையத்திலிருந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. சென்னையை அடுத்த சோழவரம் அருகே நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு மின்சார பேருந்து. பயணிகளை பேருந்தை தள்ளிச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல்.
தஞ்சை அருகே தேமுதிக பூத் கமிட்டி கூட்டத்தில் குறைவாக பங்கேற்ற கட்சி நிர்வாகிகள். கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிருப்தி. திண்டுக்கல் அருகே திமுக எம்எல்ஏ காந்திராஜாவை சிறைபிடித்த பொதுமக்கள். அடிப்படை வசதிகளை இதுவரை செய்து தராதது ஏன் என கேள்வி எழுப்பி வாக்குவாதம். ராமேஸ்வரம் செல்லும் 4 விரைவு ரயில்கள் இன்று முதல் மின்சார என்ஜின் மூலமாக இயக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பயண நேரம் குறையும் என தகவல். மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா காஞ்சிபுரத்தில் புதிய கட்சி கொடியை அறிமுகம் செய்தார். அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள மதிமுகவிலிருந்து விலகிய 15 பேர் கொண்ட குழுவை அமைத்தார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் மேகவெடிப்பால் கொட்டிய கனமழை. ஆற்று வெள்ளம் ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் அவதி. உத்தரகாண்ட் மாநிலம் சந்திரபாகா ஆற்றில் கரை புரளும் வெள்ளம். வாகனங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் வெள்ளத்தில் சிக்கிய 3 பத்திரமாக மீட்பு.